இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையுமாய் ಜೀವಾಪಂ ನಿಗರ್ಚಿಗೆ ವರವೇರ್ಕರೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ಜೀವದ ರೊಟ್ಟಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே தான் அது நடக்குது. ಅದು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದರಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. அதன் பிற்பாடு 1948 வருஷம் வரைக்கும் இஸ்ரேல் என்ற தேசமே இல்லாதபடி போய்விட்டது. 1948 ವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ஆனால் அதில் மத்தியிலே அநேக ராஜ்யங்கள் வந்தது. ಆದರೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳು ಬಂತು. ஸ்பானிஷ் என்றதான அந்த அவர்கள் கூட வற்புறுத்தி இஸ்ரேல் ஜனங்களை கொன்று போட்டார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய ஜாதிகளுக்காய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ಸ್ಪ್ಯಾನಿಷ್ ಎಂಬ ಜನರು ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕೊಂದು ಹಾಕಬೇಕು, ಇಲ್ಲಂದ್ರೆ ಅವರ ಜಾತಿಗೆ ಅವರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. இரண்டாவது உலக மகா போரிலே ಎರಡನೇ ಮಹಾಯುದ್ಧದಲ್ಲಿ ಕೂಡ ஹிட்லரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ಹಿಟ್ಲರನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஒருவரும் இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் என்று அவன் முயற்சி செய்தான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಬ್ಬರು ಕೂಡ ಇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನಿಸಿದ. 60 லட்சம் ஜனங்களை கொன்று போட்டான். 60 ಲಕ್ಷ ಜನರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದ. ஆனா ஒன்றும் செய்ய முடியல. ಆದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. இஸ்ரேல் ஜனங்கள் செழித்து கொண்டே தான் இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದರು. 1967 வருஷத்திலும் 73 வருஷத்திலே அராபுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது. 1964 67 73 ಕೂಡ இஸ்ரேல் ಅರಾಬ್ಗೆ ಯುದ್ಧವಾಯಿತು. அங்கேயும் கூட அவர்களை அழிக்க முடியல. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. இப்பொழுது ಈಗ ஈரான் தேசம் அழிக்கும்படிக்கு முன் வந்துகிறது. ಇರಾನ್ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮುಂದೆ ಬಂದಿದೆ. நாசங்கள் வரலாம், ನಾಶಗಳು ಉಂಟಾಗಬಹುದು. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் முற்றிலும் அழிந்து போவாது. ಆದ್ರೆ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅಳಿದು ಹೋಗೋದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இது தேவனுடைய திட்டம். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. இஸ்ரேலை கொண்டு தான் தேவன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕೊಂಡೇ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இஸ்ரேல் தேசத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இஸ்ராயேல் தேசದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸುತ್ತಾರೆ. முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ಮೊದಲನೇ ವತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ அவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். ಅವರು ನಮಗೆ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಕೊಂಡು பாவத்திலிருந்து மீட்பும் மரணத்திலிருந்து ஜெயமும் நமக்கு கொடுத்தார். ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆಯು ಮರಣದಿಂದ ಜಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அதன் பிற்பாடு தேவன் அந்த மீட்பு ஆனது வெறும் இஸ்ரேலுக்கு இல்லாதபடிக்கு அவரை அறியாத அந்நிய ஜனங்களுக்கும் கூட தேவன் கொடுக்க விரும்பினார். ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬೇರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳು ಕೂಡ ದೇವರು ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த ரட்சிப்பு அந்நிய ஜனங்களுக்கு கொடுத்து முடிக்கும் வரையிலும் இஸ்ரேல் ஜனங்கள் முற்றிலுமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ಆ ರಕ್ಷಣೆ ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಮುಗಿಯುವವರೆಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ. நீங்க ரோமர் 11 அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ನೀವು ರೋಮರ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ಇದು ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ತಿಳಿದಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் ஆரம்பத்தில் இந்த 4000 வருஷங்களாய் நடந்த சம்பவங்கள் இஸ்ரேல் அழிக்க முடியாது. 4000 ವರ್ಷದಿಂದ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ನಾಶ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. இனியும் அதை அழிக்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இயேசு முதல் தடவை வந்து ரட்சிப்பை கொடுத்தார். ಯೇಸು ಮೊದಲವತಿ ಬಂದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆனால் இரண்டாவது தடவை இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறார். ಎರಡನೇ ಸತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲಿದ್ದಾರೆ. அப்பொழுது இஸ்ரேலை முற்றிலுமாய் காக்க போகிறார். ಆಗ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅದನ್ನು ರಕ್ಷಿಸಿ அவருடைய இரண்டாம் வருகையிலே ಆತನ ಎರಡನೇ ಬರುಣದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தையே ஆள போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 1000 ವರ್ಷ ಈ ಲೋಕವನ್ನೇ ರಾಜ್ಯ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இதுவே ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அபிரகாமுக்கு செய்த அந்த நித்தியதான இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும், என்றைக்கும் இருக்கும் என்று எப்படி சொன்னாரோ, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯಕ್ಕೂ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இந்த ஒரு சமுதாயம் மாத்திரம் தான் 4000 வருஷங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழிக்க முயன்றும் அது தாங்கி நின்றது. காரணம் என்னென்றால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ಈ ಒಂದು ಸಂತತಿ ಮಾತ್ರವೇ 4000 ವರ್ಷವಾದರೂ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟ ಉಪದ್ರವಗಳಾದರೂ ಕೂಡ ಇದುವರೆಗೂ ಆ ಸಂತತಿ ನಿಂತಿದೆ ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ.
முதல் நாளிலே இதெல்லாம் நமக்கு எதுக்கு என்று நீங்கள் யோசிக்கலாம். ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. தேவன் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு செய்தால் ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಮಗೆ அதை ದಯಪಾಲಿಸಿದರೆ நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை உங்களுக்கு ಅದು ஞாபகப்படுத்துகிறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನಪಿಗೆ உங்கள் ತರುತ್ತದೆ. வாழ்க்கையிலும் கூட ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೂಡ கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்த வாக்குகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುವುದು. இந்த 6 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ಈ 6 ತಿಂಗಳು ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. அவருடைய கிருபை தயவு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ಅವರ ಕೃಪೆ ದಯೆ ಸತತವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இஸ்ரேல் தேசம் இருந்ததினாலே தான் இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சகராய் கிடைத்தார். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಇದ್ದದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಂದು ನಮಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ದೊರಕಿದ್ದಾರೆ. அன்று தாவீதுக்கு செய்த அந்த உடன்படிக்கை, அந்த சிம்பாசனம் இயேசு கிறிஸ்து அந்த யூத வம்சத்திலே, தாவீதின் வம்சத்திலே வந்து இப்பொழுது நிரந்தரமாய் அவர் அந்த சிம்பாசனத்திலே உட்கார்ந்து நித்தியத்துக்கும் ராஜரிகம் செய்தார். ದಾವೀದನಿಗೆ ಹೇಳಿದಂತ ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ நித்தியಕ್ಕೂ ರಾಜನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலே தேவப்பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்தியத்துக்கும் நமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ನಮಗೆ ಒಂದು ರಾಜ್ಯ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு தான் உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் சரி, எவ்வளவு தான் தோல்விகள் கண்டாலும் சரி, அவர்கள் மறுபடியும் தேவனுடைய பலத்தினால் எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗಗಳು ಎಷ್ಟೇ ಏಟು ಬಿದ್ರು, ಎಷ್ಟೇ ಅವರಿಗೆ ಹೋರಾಟಗಳು ಸಂದರ್ಭಗಳು ಆದರೂ ಕೂಡ ಅವರು ಮತ್ತೆ ದೇವರ ಬಲದಿಂದ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதே போலத்தான் நாமும் கூட எவ்வளவு தான் பிசாசானவன் நம்மை சோதித்து நம்மளை வீழ்த்தினாலும் நாம் சோர்ந்து போக கூடாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟೇ ಸೋದಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ನಾವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. நாம் எழுந்து கொள்வதற்கு தேவனுடைய பலன் நமக்கு இருக்கு. ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರ ಬಲ ನಮಗಿದೆ. அதனாலே கர்த்தர் உங்களை காப்பார். ಆದ್ರಿಂದ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು நீங்கள் வீழ்ந்து போனாலும் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்கும்படிக்கு அவருடைய பலன் உங்களை தாங்கும். ನೀವು ಬಿದ್ದು ಹೋದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಆತನ ಬಲ ನಿಮಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகள். ಅವರನ್ನು ನಂಬುವವರು ಭಾಗ್ಯವಂತನು ಭಾಗ್ಯವತಿಗಳು. அவர் மூலியமாய், அப்ரஹாமின் மூலியமாய் இன்று எல்லா தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ಅಬ್ರಹಾಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲ ದೇಶಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. எப்படி என்றால் ಹೇಗೆಂದರೆ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்ற, இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ಆದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವವನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತಾನೆ. அதனாலே அந்த தேசத்துக்காய் ஜெபம் செய்யுங்க. ಆದ್ರಿಂದ ಆ ದೇಶಕ್ಕಾಗಿ அது ಪ್ರಾರ್ಥಿಸಿ, உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾವಣೆ. சமாதானத்துக்காய் நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. உங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ನಿಮಗಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಪರಲೋಕದ ತಂದೆ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எங்களோடு கூட சஞ்சரிக்கும்படிக்காக நீ செய்த திட்டங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ವಾಸಿಸಲು ನೀವು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಯೋಜನೆಗಳಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು அப்பா, ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கவே முடியாது என்பதற்கு சூரியன் சந்திரன் எப்படி நிலைத்திருக்கிறது அப்படி இருப்பார்கள் என்று நீ சொல்லுகிறேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳು ಹೇಗೆ ಇರುತ್ತದೋ ಹಾಗೇ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳಿರುವುದಕ್ಕಾಗಿ அது அழிஞ்சாதான் இஸ்ரேலும் அழிக்கலாம் என்றதான ஒரு யோசனை வரலாம். ಅವುಗಳು ನಾಶವಾದರೆ ಮಾತ್ರನೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಬಹುದೋ ಎಂಬುದಾಗಿ ನೀನು அழியாத ஒரு ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅಳಿಯದೆ ಇರುವಂತ ರಾಜ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯವನ್ನು ನಮಗೆ ದೊರಕಿಸಿದೆ. அதனாலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ இந்த யுத்தத்திலே கர்த்தாவே, எங்களுக்கு என்ன நடக்கும் என்று முற்றிலுமாய் தெரியாது. ಈ ಯುದ್ಧದ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பல பேர் பல காரியங்களை அவர்கள் உடைய வேதத்திலிருந்து பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். ಸತ್ಯ ವೇದದಿಂದ ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಧವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம், ಆದ್ರೆ ನಾವು இந்த ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, சூழ்நிலையிலே ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ನಿನ್ನ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ. நீர் எதை நினைத்திருக்கிறோ அது நிறைவேறும்படிக்காக நாங்கள் ನೀವು ஜெபிக்கிறோம். ಯಾವುದನ್ನು ನೆನೆಸಿದಿರೋ ಅದು ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ எவ்வளவு பாதாளத்திலே தள்ளப்பட்டாலும் இஸ்ரேல் எழுந்து கொள்வார்கள் என்ற நிச்சயம் இருக்கிறது. ಎಂತ ಪಾತಾಳದಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲು ಎದ್ದೋಳುವರು ಎಂಬುದಾದ அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. ಅವರನ್ನು ಕಾಯ್ದು ರಕ್ಷಿಸಿ ನಡೆಸಿ. தேவ பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன்.
ದೇವರ ಮಕ್ಕಳ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ அவர்களையும் ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதி. ಅವರುಗಳನ್ನು ಕೂಡ ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನ உம்முடைய ಆಶೀರ್ವದಿಸು. கிருபையும் தயவும் அவர்களோடு கூட இருக்கட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆಯು ದಯೆಯು ಅವರ ಸಂಗಡ ಇರಲಿ. அவர்களை கரங்களை பிடித்து வழி நடத்தும். ಅವರ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದು ದಾರಿ ನಡೆಸು. விழுந்து போகிற நேரத்திலே அவர்களை தூக்கி நிற்க வையும். ಬಿದ್ದು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ. பலனில்லாத நேரத்திலே பலனை தாரும். ಬಲ ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಕೊಡಿ. கண்ணீரை துடைத்து ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿ அவருடைய வியாகங்களை மாற்றி ಅವರ ರೋಗಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை தருவீர். ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಾಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ ದೇವರೇ. ஆமென் ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பல செய்திகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். பாருங்கள், பிறருக்கும் இதை சொல்லுங்கள். ದೇವರಾದ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಇನ್ನು ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ಅನೇಕರಿಗೆ ಕೂಡ ಈ ಸಂದೇಶಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. God bless you. God bless you.